Praise God. Good evening and a warm welcome to Sacred Heart Parish and all other friends who have joined us. ஸோ இன்றைக்கு நம்ம தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கிற புஸ்தகங்கள் 1 குறிப்பீடு மற்றும் 2 குறிப்பீடு. ஸோ சார், ஆர் யூ ரெக்கார்டிங்? எஸ் மேம், கண்டிப்பாக. ஸோ 2 குறிப்பீடு 5:13 வார்த்தை இப்படியாக இருக்கும். எக்கால மூதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். அவர்கள் எக்கால மூதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழ் இசைத்தனர். மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. இன்று மாலை நாம் கூட ஒரு சிறிய குடும்பமாக சேர்ந்திருக்கிறோம். நம் ஒவ்வொருவரையோட உள்ளங்களும் நம்முடைய குடும்பங்களும் ஆண்டவருடைய மேகத்தால் நிரம்பட்டும் என்ற ஆண்டவரை வேண்டி இந்த பைபிள் செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதலாவது புஸ்தகம் 1 குறிப்பேடு புஸ்தகம் மற்றும் சாமுவேல் மற்றும் அரசர்களின் புத்தகங்களுடன் ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்கிறது. ஏனெனில் அவை அனைத்தும் இஸ்ரேல் மற்றும் அதன் மன்னர்களின் வரலாற்றை உள்ளடக்குகின்றன. இங்கே ஒரு சுருக்கமான ஒப்பீடு. இந்த புத்தகங்களுக்குன்ற ஒரு ஒற்றுமை, 3 புத்தகங்களும் சவுல் முதல் பாபிலோனிய நாடு கடத்தப்பட்ட காலம் வரையிலான காலத்தை உள்ளடக்கியது. அவர்கள் பல பொதுவான நிகழ்வுகள், புள்ளி விவரங்கள் மற்றும் கருப்பொருள்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த புத்தகங்களில் வேறுபாடு குறிப்பேடு மத மற்றும் வழிபாட்டு அம்சங்களில் அதிக கவனம் செலுத்துகிறது. அதே நேரத்தில் சாமுவேல் மற்றும் அரசர்கள் அரசியல் மற்றும் இராணுவ நிகழ்வுகளில் கவனம் செலுத்துகிறார்கள். குறிப்பேடு தாவீது மற்றும் சாலமோனை பற்றி மிகவும் நேர்மறையான பார்வையை முன்வைக்கிறது. அதே நேரத்தில் சாமுவேல் மற்றும் அரசர்கள் அதிக விமர்சன கணக்குகளை உள்ளடக்கியது. அரசர்கள் சில நிகழ்வுகளை தவிர்த்து சாமுவேல் மற்றும் அரசர்களில் காணப்படாத மற்றவற்றை உள்ளடக்கியுள்ளது. குறிப்பேடு முதலாம் புஸ்தகம் 1-9 வரை வம்சாவளி பட்டியலை பற்றி நாம் படிக்க கேட்போம். குறிப்பேடு புத்தகங்களின் நோக்கம் கடவுளுடைய பேரரசுரிமை, கடவுளின் வழிபாடு, ஆலயத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சாமுவேல் அண்ட் அரசர்களில் உள்ள பதிவுகளுக்கு குறிப்பேடு ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தையும் கவனத்தையும் அளிக்கிறது. புத்தகம் 1 குறிப்பேடு தாவீது ராஜாவின் ஆட்சியை பதிவு செய்த ஒரு வரலாற்று புஸ்தகம். அவர் அரியணையில் ஏறியது முதல், தாவீது ராஜா அரியணையில் ஏறியது முதல் அவரது இறுதி நாட்கள் வரை இந்த புத்தகத்தில் நாம் படிக்க கேட்கலாம். இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் எஸ்ட்ரா புசாரி என்று கூறப்படுகிறது. 2 புத்தகங்களும் 1 குறிப்பேடு மற்றும் 2ஆம் குறிப்பேடு 2 புஸ்தகத்தையும் எழுதியவர் எஸ்ரா. கிமு 400 350 காலகட்டத்தில் பிந்தைய நாடு கடத்தல் காலத்தில் எழுதியதாக நம்பப்படுகிறது. நாடு கடத்தலுக்கு பிந்தைய காலம் என்றால் யூத வரலாற்றில் பாபிலோனிய நாடு கடத்தலுக்கு பிறகு யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி ஆலயத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அனுமதிக்கப்பட்ட போது அந்த காலம். எஸ்ரா ஒரு யூத ஆசாரியர் மற்றும் எழுத்தாளர். அந்த காலத்து எழுத்தாளர் என்றால் எழுதப்பட்ட உள்ளடக்கத்தை எழுதும் அல்லது நகலெடுக்கும் ஒரு நபர், பெரும்பாலும் கையால் எழுதுவார்கள். மற்றும் பாபிலோனிய நாடு கடத்தலுக்கு பிறகு எருசலேம் மற்றும் ஆலயத்தை மீட்டெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்க தலைவர். 1 குறிப்பேடு புஸ்தகத்தின் சில தனித்துவமான அம்சங்கள் இங்கே. முதலாவதாக வம்சாவளி பட்டியல்கள். 1 குறிப்பேடு விரிவான வம்சாவளி பட்டியல்களுடன் அதிகாரங்கள் 1-9 வரை தொடங்குகிறது. இது இஸ்ரேலின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மேலும் 12ஆம் அதிகாரம் தாவீதின் ஆரம்பகால ஆட்சி மற்றும் இராணுவ பிரச்சாரங்களை பற்றி பேசும் வரை தொடர்ந்தது. 12 அதிகாரம் மட்டும் அதெல்லாம் பற்றி நாம் படிக்க கேட்கலாம். 13-16 வரை உடன்படிக்கை பேட்டி பற்றி விவரங்கள் இருக்கும். எருசலேமுக்கு திரும்புதல் மற்றும் வழிபாட்டு நிறுவுதல். 1 குறிப்பேடு 17-29ஆம் அதிகாரம் வரை ஆலயத்திற்கான தாவீதின் திட்டங்களுக்கு அவரது வாரிசு அதை பற்றியான விவரங்கள் இருக்கு. இந்த புஸ்தகத்தின் ஒட்டுமொத்த அம்சங்கள் மற்ற சரித்திர புஸ்தகங்களைப் போல அல்லாமல் 1 குறிப்பேடு முக்கியமாக யூதா கோத்திரத்தையும்
தாவீதின் வம்சத்தையும் மையமாக கொண்டது. இந்த புத்தகம் ஆலயம் மற்றும் சரியான வழிபாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. லேவியரின் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளை வலியுறுத்துகிறது. 2 சாமுவேல் புஸ்தகத்தை போல அல்லாமல் 1 குறிப்பேடு தாவீதின் பாவங்களை குறிப்பிடவில்லை. அதாவது பத்சேபாளுடனான விவகாரம் அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு போன்றவை தாவீதின் மீதான மிகவும் நேர்மையான சித்தரிப்பை இந்த புத்தகம் முன்வைக்கிறது. இறுதியாக மனித தோல்வி மற்றும் நிச்சயமற்ற நிலையின் மத்தியிலும் வரலாற்றின் மீது கடவுளின் கட்டுப்பாட்டை இந்த புத்தகம் வலியுறுத்துகிறது. தாவீது எப்படி ராஜாவாக ஆனார் என்று ஒரு குட்டி கதை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது ஆரம்பத்தில் ஒரு மேய்ப்பராகவும் ஈசாய்க்கு இளைய மகனாகவும் இருந்தார். தாவீதை இஸ்ரேலின் எதிர்கால ராஜாவாக தேர்ந்தெடுக்க கடவுளால் வழிநடத்தப்பட்ட இறைவாக்கினர் சாமுவேலால் அவர் அபிஷேகம் செய்யப்பட்ட போது அவரது எழுச்சி தொடங்கியது. பெலிஸ்த ராட்சதனை கோலியாத் என்பவனை தோற்கடித்ததன் மூலம் தாவீது முதலில் புகழ் பெற்றார். அதனால் சவுல் ராஜாவின் அரண்மனையில் அவருக்கு இடம் கிடைத்தது. ஆனால் தாவீதின் புகழ் வளர வளர சவுல் பொறாமைப்பட்டு அவரை கொல்ல வகை தேடினார். தாவீது பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தார் மற்றும் ஆதரவை திரட்டினார். போரில் சவுல் இறந்த பிறகு தாவீது எப்ரோனின் யூதா கோத்திரத்தின் அரசராக அபிஷேகம் செய்யப்பட்டார். ஹெப்ரோன் என்ற இடத்தில் கடைசியில் இஸ்ரேலின் மூப்பர்கள் தாவீதுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அவர் இஸ்ரேல் மக்கள் அனைவரின் மீதும் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். பின்பு அவர் எருசலேமை கைப்பற்றி அதை தம்முடைய ராஜ்யத்தின் தலைநகரமாக்கினார். இப்படியாக தாவீதின் ஆட்சி காலம் இஸ்ரேல் கோத்திரங்களை ஒன்றிணைத்ததிலும் பலமான மத்திய அரசாங்கத்தை ஸ்தாபித்ததிலும் பெயர் பெற்றது. இது தாவீதினுடைய குவிக் ஸ்டோரி. சில சிறிய சிறப்பம்சங்களை தருகிற இந்த புத்தகத்தின் சிறிய குட்டி குட்டி சம்மரி. இந்த புத்தகத்தின் சில அத்தியாயங்களை பற்றி நாம் பார்க்கலாம். அத்தியாயம் 13 கடவுளின் பேழையும் ஊசாவின் மரணமும். சாப்டர் 13 நாம் படிக்கும் பொழுது அரசனாகிய தாவீது கடவுளின் பேழையை கிரியத் யாரீமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வர தீர்மானிக்கிறார். தாவீது சின்ன வயசுலேருந்தே இந்த ஆண்டவருடைய பேட்டியின் மேல் அவருக்கு மிக மிக இஷ்டம். ஸோ அது எப்படியாவது தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வரணும், ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சின்ன பையனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆகையால் இப்போ அவர் ராஜா ஆயிட்டாரு. ஸோ எல்லாம் பவர் இருக்கு அவருக்கு. ஆகையால் இந்த ஆண்டவருடைய பேட்டியை எருசலேமிலிருந்து கொண்டு வர அவர் தீர்மானிக்கிறார். ஒரு பெரிய ஊர்வலத்தை தயாரிக்கிறார். ஆனால் பெட்டியை லேவியர்கள் மாற்றம் பயன்படுத்த வேண்டும் என்று கடவுளுடைய கட்டளைகளை அவருக்கு தெரியல. ஆகையால் அவர் பின்பற்ற தவறுகிறார். அவர்கள் கீதோன் களத்தில் வந்தபோது மாடுகள் இடரவே ஊசா பேழையை பிடிக்க தன் கையை நீட்டவே ஆண்டவரின் சினம் ஊசாவுக்கு எதிராக கிளர்ந்து அவன் தன் கையை பேழையில் ஓபேத்-ஏதோம் வீட்டில் திரும்பும் இறந்தான். ஆண்டவர் ஊசாவை அழித்ததை முன்னிட்டு தாவீது பெரும் துயருற்றார். தாவீது பயந்து போய் பெட்டியை ஓபேத்-ஏதோம் வீட்டில் கொண்டு போய் வைத்தார். கடவுளின் பேழை ஓபேத்-ஏதோம் வீட்டில் அவர் வீட்டாரோட 3 மாதம் இருந்தது. அந்த 3 மாத காலங்கள் அவர் வீட்டாருக்கும் அவருக்கு உரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார். ஸோ ஆண்டவருடைய வழிபாடுதலை ஆண்டவருக்கு எப்படியாக சேவை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வழியில் அல்ல, கடவுளின் வழியில் செய்ய வேண்டும் என்பதை தாவீது செய்த தவறு நமக்கு கற்பிக்கிறது. ஊசாவின் துயரமான மரணம் கடவுள் பரிசுத்தர் என்பதையும் சரியான வழிபாடுதலை வற்புறுத்துகிறார் என்பதையும் நினைவூட்டுகிறது. இந்த அதிகாரம் அவருடைய வார்த்தையை படிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. அதிகாரத்தை அறிந்து கடவுளுக்கு சேவை செய்வ அழைப்பு எடுக்க வேண்டும். உற்சாகத்துடன் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை எப்படியாக தொழுது கண்ட வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு ஆண்டவருடைய காரியத்தை நாம் செய்ய முன் வர வேண்டும் என்று தாழ்மையான மனப்பான்மையுடன் வர வேண்டும் என்று இந்த அதிகாரம் நமக்கு கூறுகிறது.
அத்தியாயம் 14 தாவீதின் வெற்றிகளும் அவனுடைய குடும்பமும். இப்போது எருசலேமில் குடியேறிக்கும் தாவீது பெலிஸ்தரை தாக்குவதற்கு முன்பு பெலிஸ்தரை தாக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது அவருக்கு. அவர் 1 குறிப்பேடு 14 10ஆம் வசனம் படித்தோம் என்றால் கடவுளுடைய வழி நடத்துதலை நாடுகிறார். அந்த வசனம் கூறும் தாவீது கடவுளிடம், நான் பெலிஸ்தியரை எதிர்த்து செல்லலாமா, அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பதிலுரையாக, போ, அவர்களை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்றார். அவ்வளவு பெரிய ராஜா தாவீது ஆண்டவரிடம் போய் யோசனை கேட்கிறார். நான் போருக்கு போகலாமா, அவரை நீர் என் கையில் பிடித்து கொடுப்பீரா என்று. ஆண்டவர் போ என்று சொல்வே தெற்கிலிருந்து தாக்கும்படி கடவுள் அவனுக்கு கட்டளையிடுகிறார். தாவீது கீழ்ப்படிந்து பெலிஸ்தரை முறியடிக்கிறார். பெலிஸ்தர் திரும்பி வருகிறார்கள். ஆனால் தாவீது மறுபடியும் கடவுளுடைய வழி நடத்துதலை நாடுகிறார். சுற்றி வட்டமிட்டு பின்புறத்திலிருந்து தாக்கும்படி சொல்லப்படுகிறார். 1 குறிப்பேடு 14:14. தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார். கடவுள், நீ அவர்களை எதிர்த்து நேராக செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பீசியின் மரத்தோப்பிற்கு வா. தாவீது கீழ்ப்படுகிறார். பெலிஸ்தர் மறுபடியும் தோற்கடிக்கப்படுகின்றனர். கடவுளுடைய வழி நடத்துதலை நாம் நாடி அதற்கு கீழ்ப்படியும் போது நாம் பெரிய வெற்றிகளை அடைந்து அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த அதிகாரம் காட்டுகிறது. வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கடவுளுடைய வழிநடத்துதலை தேடும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளும்படியாக இந்த அதிகாரங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அத்தியாயம் 15 உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறது. 15ஆம் அதிகாரத்தில் தாவீது தேவனுடைய பெட்டியை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாட்டத்தோடும் வெற்றிகரமாக எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி லேவியர்கள் பெட்டியை சரியாக கொண்டு செல்வதை அவர் உறுதி செய்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தப்போ தாவீதுக்கு தெரியல. இப்போ அவர் எல்லாம் படித்தார். அந்த மோசேடைய கட்டளைகள் பற்றி எல்லாம் படித்து தெரிந்து கொண்டு இந்த வாட்டி கரெக்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. லேவியரை கூப்பிட்டு அவங்க தான் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வரணும். காணிக்கைகள் அர்ப்பணிக்கிறார். இன்னிசை, நடனம் ஆகியவற்றுடன் ஊர்வலத்தோடு வழி நடத்துகிறார். அதிகாரம் 16 கூடாரத்தில் வைக்கப்பட்ட பேழையும் தாவீதின் நன்றி சங்கீதமும். தாவீது ஆயத்தம் செய்த கூடாரத்தில் பெட்டி வைக்கப்படும் மகிழ்ச்சியான சடங்கை 16ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. சர்வாங்க தகன பலிகளுடன் சமாதான பலிகளும் கடவுளுக்கு செலுத்தப்படுகின்றன. பெட்டிக்கு முன்பாக ஊழியம் செய்வதற்கும் தாவீது ஆட்களை நியமிக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் சங்கீதம் ஒன்றை இயக்குகிறார். அது மிகுந்த உற்சாகத்துடன் பாடப்படுகிறது. அதிகாரம் 17 தாவீதுடன் தேவனுடைய உடன்படிக்கை. தாவீது அரசர் உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். ஆனால் கடவுள் தீர்க்கதரிசியான நாத்தானிடம் பேசுகிறார். தாவீது ஆலயத்தை கட்டக்கூடாது, ஏனென்றால் அவர் ஒரு போர் வீரராக இருக்கிறார், ரத்தம் சிந்துகிறார். கடவுள் தாவீதுடன் ஒரு உடன்படிக்கை நிறுவுவார், வாக்குறுதி அளிப்பார். இதெல்லாம் செய்வேன் என்று தாவீதிடம் ஆண்டவர் வாக்களிப்பு கொடுப்பார். என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும் ஒரு வம்சம் தாவீதுக்கு அமையும். ஆலயத்தை கட்ட அவனுடைய மகன் கட்டுவார், சாலமன் கட்டுவார் என்று வாக்குறுதி அளிக்கிறார். தாவீது ஜெபத்துடன் பதில் அளிக்கிறார். கடவுளுடைய மகத்துவம், பேரரசுரிமை மற்றும் உண்மைத்தன்மை ஒப்புக்கொள்கிறார். அதிகாரம் 21 தாவீதின் பாவமும் இஸ்ரேல் மீதான வாதையும். யோவாபின் எச்சரிக்கை இருந்த போதிலும் தாவீது ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகிறார். கடவுள் அதிருப்தி அடைகிறார். கடவுள் இதற்கு எதிராக இருந்தார். ஏனென்றால் அக்காலத்தில் மோசேயின் கட்டளைகள் படி இராணுவத்தின் வலிமையை நாம் அறியக்கூடாது. ஆகையால் இந்த போர் வீரர், இராணுவ வீரரின் எண்ணிக்கையை எடுக்கக்கூடாது என்று சட்டம் இருந்தது. ஏனென்றால் நாம் கடவுளின் வலிமையை சார்ந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. அதற்கு மாறாக தாவீது அந்த சட்டத்தை மீறுகிறார். ஆகையால் தாவீது பாவம் செய்கிறார். தாவீதுக்கு தண்டனைகளில் ஒரு தேர்வு வழங்கப்படுகிறது. 1 குறிப்பேடு 21ஆம் அதிகாரம் 11-18. காத்து என்ற தாவீதிடம் சென்று கடவுள் கூறுவது இதுவே. 3 பனிஷ்மெண்ட் தாவீதுக்கு கொடுக்கப்படும். 3 ஆண்டு பஞ்சமா, 1வது 3 ஆண்டு பஞ்சமா, 2வது உன் எதிரிகளின் வாளுக்கு அஞ்சி 3 மாதம் அவர்கள் முன் ஓடுவதா, 3வது இஸ்ரேல் நாடெங்கும் சவுண்டாகும்படி
ஆண்டவரின் தூதர் 3 நாட்கள் நாட்டில் வருவிக்கும் ஆண்டவரின் வாளான கொள்ளை நோயா? இப்போது என்னை அனுப்பியதற்கு பதிலளிக்குமாறு உம் முடிவை கூறும் என்று தேவனுடைய மனுஷர் தாவீதை கேட்பார். 3 பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண என்று. தாவீது காத்தை நோக்கி, நான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளேன். ஆண்டவர் கையில் நான் சரணடைவதே மேல், ஏனெனில் அவர் மிகவும் இரக்கம் உள்ளவர். மனிதர் கையில் நான் அகப்படக்கூடாது என்றார். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் கொள்ளை நோய் அனுப்பினார். 3வது பனிஷ்மெண்ட் தாவீது சூஸ் பண்ணுவார். ஆகையால் இஸ்ரேல் மேல் கொள்ளை நோயை ஆண்டவர் வரும்படியாக செய்வார். ஆகையால் இஸ்ரேலருக்கு 70,000 பேர் மாண்டனர். பின்னர் எருசலேமை அழிக்க கடவுள் ஒரு தூதரை அனுப்பினார். எனினும் அவர் அவ்வாறு அழிக்கும் போது ஆண்டவர் அந்த தீங்கை பார்த்து மனம் வருந்தி அழித்து கொண்டிருந்த தூதரை பார்த்து, போதும், உடனே நிறுத்து என்று கட்டளையிட்டார். அந்நேரம் ஆண்டவரின் தூதர் எபூசியரான ஓர்னானின் களத்தருகில் நின்று கொண்டிருந்தது. தாவீது தன் கண்களை உயர்த்திய போது ஆண்டவரின் தூதர் மண்ணுலகுக்கும் விண்ணுலகுக்கும் நடுவே தன் கையில் உருவிய வாள் பிடித்து அது எருசலேம் மீது நீட்டி இருக்க கண்டார். அப்பொழுது தாவீது பெரியோர்களும் சாக்கு உடை உடுத்தி முகம் குப்புற விழுந்தனர். தாவீது கடவுளை நோக்கி தாவீது இப்படியாக ஜெபிப்பார். தன்னுடைய தப்பை தாவீது உணர்ந்து, ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு, இந்த மக்கள் எந்த தப்பும் செய்யல, வேணும்னா என்னை தண்டியும், என்னுடைய தகப்பன் வீட்டாரை தண்டியும், இந்த மக்களை விட்டுவிடும் என்று தாவீது மனமுருகி ஜெபிப்பார். ஆனால் அதற்கு முன்பே ஆண்டவர் அந்த ஏஞ்சிலை அழித்தது போதும், நிறுத்து என்று கூறியிருப்பார். ஸோ ஆண்டவர் அந்த வாதையை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுவார். ஆண்டவரின் தூதை காத்தை நோக்கி எபூசியனான ஓர்னாவின் களத்திற்கு சென்று ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்புமாறு தாவீதுக்கு சொல் என்றார். வாதை நிறுத்தப்பட்ட அரூனானின் போராடிக்கும் களத்தை தாவீது விலைக்கு வாங்கி கடவுளுக்கு பலிகளை செலுத்துவார். ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் அந்த வாதையை நிறுத்தி விடுகிறார். ஆகையால் இந்த அருணா அந்த இடத்தை எல்லாம் தாவீது அங்கே பலிபீடம் கட்ட வேண்டும். ஆகையால் இவர் அந்த இடத்தை நான் உனக்கு ஃப்ரீயாகவே தருகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த அருணா ராஜா தாவீது கிட்ட சொல்வார். நம்ம வசனத்தை அந்த அதிகாரம் படித்தால் நமக்கு தெரியும். தாவீது அது எவ்வளோ வேல்யூ இருக்கும் அதுக்கு நான் பே பண்ணி அதை வாங்கிட்டு நான் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுகிறேன் என்று கூறி அருணாவிடமிருந்து தாவீது பணம் கொடுத்து வாங்கி அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறார். கதிரடிக்கும் களம் எதிர்கால கோவிலின் தலமாகிறது. ஸோ தாவீதின் அழகான தன்மையை நாம் காண்கிறோம். அவர் மனம் திரும்புகிறார், தனது தவறுகளை ஏற்றுக்கொள்கிறார், மக்களுக்காக ஜெபிக்கிறார். ஸோ இது 21ஆம் அதிகாரத்தின் ஸ்பெஷல். ஸோ அத்தியாயம் 22 தாவீது ஆலயத்திற்கு ஆயத்தம் செய்தல். தாவீது ராஜா ஆலயம் கட்டுவதற்கு நவ் இஸ் ரெடி. அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த இடத்துல ஆலயம் கட்டணும் என்று. ஸோ ஆயத்தம் செய்கிறார். அவர் அதை கட்டப்போவதில்லை என்பதை அறிந்திருந்தார். பொருட்களை தங்கம், வெள்ளி, வெண்கலம் எல்லாம் ரெடி செய்கிறார். லேவியருக்கு திறமையான தொழிலாளர்களும் பணிகளையும் ஒதுக்குகிறார். ஆலயத்தை கட்டும்படி தன் மகன் சாலமோனிடம் ஒப்படைத்து தேவனுடைய பிரசன்னத்தையும் வாக்குறுதியையும் வலியுறுத்துகிறார். சாலமோனை ஆதரிக்க தலைவர்களையும் மக்களையும் ஊக்குவிக்கிறார். அதிகாரம் 21 இஸ்ரேலுக்கு சாலமோனுக்கும் தாவீதின் பொறுப்பு. தாவீது இஸ்ரேல் அதிகாரிகளை கூட்டி அவர்களிடம் பேசுகிறார். தேவனுக்கு ஆலயத்தை கட்ட விரும்புவதை பற்றியும் இந்த பணிக்காக ஆண்டவர் சாலமோனை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார் என்பதை பற்றியும் அவர் தனது இருதயத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஆலயத்திற்கான திட்டங்களை தாவீது சாலமோனிடம் கொடுத்து பலமாகவும் கடவுளுக்கு உண்மையாகவும் இருக்கும்படி அவரை உற்சாகப்படுத்துகிறார். 29ஆம் அத்தியாயம் ஆலய காணிக்கைகளும் தாவீதின் ஜெபமும். தாவீது ராஜா இஸ்ரேல் தலைவர்களை கூட்டி ஆலயத்தை கட்டும் திட்டத்தை அறிவிக்கிறார். ஆலயத்திற்கான திட்டங்களையும் விவரக்குறிப்புகளையும் சாலமோனிடம் கொடுக்கிறார். மற்றும் கடவுள் கொடுத்த வளங்களை அவரது நோக்கங்களுக்காக பயன்படுத்துதல் இந்த தாவீது மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். தாவீது தேவனுக்கு துதி, நன்றி மற்றும் ஆசீர்வாதத்தின் அழகான ஜெபத்தை ஜெபிக்கிறார். இதற்கு பிறகு சாலமோன் 2வது முறையாக அரசராக அபிஷேகம் செய்யப்படுகிறார்.
இந்த புத்தகம் தாவீதின் ஆட்சி மற்றும் அவருடைய மரணத்தை பற்றிய சுருக்கமான முடிவடைகிறது. புத்தகத்தின் முடிவு கடவுளுக்கு வழிபாடு மற்றும் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தாவீதை ஒரு மாதிரி ராஜாவாக சித்தரிக்கிறது. அவர் தனது எல்லா செயல்களிலும் கடவுளை மதிக்க முயன்றார். பைபிளை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள இந்த சுருக்கங்கள் நமக்கு உபயோகமாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். இது முதல் புஸ்தகம் குறிப்பேடு சம்மரி. இரண்டாம் குறிப்பேடு நாடு கடத்தப்பட்ட பாபிலோனியர் வரையான யூதாவின் அரசர்களின் கதையை குறிப்பேடு சொல்லுகிறது. இந்த புத்தகத்தின் சிறப்பு அம்சங்கள்: சாலமோனின் ஞானமும் ஆலய கட்டிடமும், அதிகாரங்கள் 1-9 வரை, அதிகாரங்கள் 10-28 வரை, பிரிக்கப்பட்ட ராஜ்யம் மற்றும் ஆன்மீக வீழ்ச்சி, அதிகாரங்கள் 29-32 வரை, தேவனை நம்பி வெற்றிகளை அனுபவிக்கும் எசேக்கியா போன்ற உண்மையுள்ள அரசர்கள், அதிகாரங்கள் 33-36 வரை, யூதாவை பாவத்திலும் நாடு கடத்தலிலும் வழிநடத்தும் மனாசே போன்ற பொல்லாத அரசர்கள். இறுதியில் 2 குறிப்பேடு யூதாவின் உண்மையற்ற தன்மையின் மத்தியிலும் கடவுளுடைய உண்மை தன்மையை காட்டுகிறது. இது மீட்டெடுப்பு மற்றும் மீட்புக்கான நம்பிக்கையை அளிக்கிறது. 2ஆம் குறிப்பீடு 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோன் அரசர் செய்த ஆயத்தங்களின் மீது கவனம் செலுத்துகிறது. சாலமோன் ஒரு பெரிய ஊழிய கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார். திறமையான வேலையாட்களையும் பொருட்களையும் பெறுவதற்காக தீரின் மன்னன் ஈராமிடம் சாலமோன் அணுகுகிறார். தீரின் மன்னன் ஈராம் கோயிலின் கட்டுமானத்திற்கு கேதுரு மற்றும் சைப்ரஸ் மரத்தை வழங்குகிறார். சாலமோனின் வேலையாட்களுடன் வேலை செய்ய ஈராம் என்ற திறமையான கைவினைஞனையும் அனுப்புகிறார். சாலமோனின் ஆதரவுக்கு ஈடாக சாலமோனிடமிருந்து உணவையும் எண்ணெயையும் பெறுகிறார். இதன் தொடர்பாக 9ஆம் அதிகாரத்தில் சேபாவின் அரசி சாலமோனை பார்வையிடுகிறார். தங்கம் மற்றும் விலையுயர்ந்த கற்களின் பரிசுகளை ராணி கொண்டு வந்து தாவீதுக்கு கொடுக்கிறார். கடினமான கேள்விகளால் சாலமோனின் ஞானத்தை சோதிக்கிறார். மேலும் அவரது பதில்களால் ஈர்க்கப்படுகிறார். சாலமோனின் மகத்துவத்தையும் அவர் மீது கடவுளின் ஆசீர்வாதங்களையும் சேபாவின் அரசி ஒப்புக்கொள்கிறார். அதிகாரம் 9:9 நாம் படித்தோம் என்றால், அவர் அரசரிடமிருந்து பொன் மிகுதியான நறுமண பொருட்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அளித்தார். சேபாவின் அரசி அரசர் சாலமோனுக்கு அளித்த நறுமண பொருட்களை போன்று பிறகு என்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை என்று வசனம் கூறும். ஈராம் ராஜாவும் சேபாவின் அரசியும் சாலமோனின் ஞானம், செல்வம், தெய்வீக தயவு ஆகியவற்றை உணர்ந்து அவருக்கு தங்கள் ஆதரவை கொடுக்கின்றனர். அவர்களுடைய பங்களிப்புகள் சாலமோனின் மகத்துவத்தையும் அவரது ஆட்சியின் போது இஸ்ரேலின் செழிப்பையும் சர்வதேச அங்கீகாரத்தை நிரூபிக்கின்றன. குறிப்பீடு 3ஆம் அதிகாரம். பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீது இந்த டெம்பிள் கட்டுறதுன்னு தொடர்பு. தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மலை மீது எபூசியர் ஆகிய ஒர்னானின் களத்தில் ஆண்டவருக்கு ஒரு இல்லம் எழுப்ப தொடங்கினார். இந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்திருந்தார். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது தேர்ந்தெடுத்த இடத்தில் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். எபூசியர் ஆகிய ஒர்னானின் களத்தில் போரடிக்கும் களத்தின் மேல் தாவீது பலிபீடத்தை எழுப்பிய அதே இடத்தில்தான் சாலமோன் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். இந்த இடம் மோரியா மலை என்று விவரிக்கப்படுகிறது. அங்கு ஆபிரகாம் முன்பு தனது மகன் ஈசாக்கை பலியிடும்படி கடவுளால் அறிவுறுத்தப்பட்டார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி நாம் பார்க்கலாம். அதே மோரியா மலையில்தான் இங்கு சாலமோன் ஆண்டவருக்கு கோயிலை கட்ட வேலை காரியங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எனவே சுருக்கமாக ஆலயம் கட்டப்பட்ட இடம் மோரியா மலை, குறிப்பாக எபூசியர் ஆகிய ஒர்னாவின் போரடிக்கும் களம். இது தாவீதால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்தை கட்ட சாலமோனால் பயன்படுத்தப்பட்டது. எபூசியா போரடிக்கும் களம் இஸ்ரேல் கோத்திரங்கள் எவருக்கும் சொந்தமானதாக இல்லை. இது ஆலயத்துக்கு ஒரு நடுநிலை இடமாக அமைந்தது. இது அனைத்து இஸ்ரேலர்களையும் ஒன்றிணைக்கும் மையமாக செயல்படும். இந்த
இடம், தேர்வு செய்யப்பட்ட இடம் எபூசியருக்கு கூட சொந்தமாகும். ஆகையால் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை, எல்லாருக்கும் நான் ஆண்டவர் என்று கூறும்படியாக இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்தில் ஆலயம் கட்டும்படியாக கூறியிருப்பார். ஸோ அவர் அனைவரின் கடவுள், இஸ்ரேலருக்கு மட்டுமல்ல, இங்குள்ள எபூசியர் போன்றவர்களுக்கும் கூட, இந்த அனைத்து வெளிநாட்டினரும் கூட இந்த ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை வணங்கி வேண்டுவார்கள். அப்படியாக இந்த ஆலயம் கட்டப்பட சாலமோன் எல்லாம் ரெடி செய்கிறார். இது ஆனப்புறமா யோசபேத் ராஜாவின் ஜெபம் மற்றும் வெற்றியின் கதையையும் பார்க்கலாம். 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம். மோவாப், ஆம்னோன், சேயிர் மலை ஆகியவற்றிலிருந்து ஒரு திரளான படையை யோசபாத் ராஜா எதிர்கொள்கிறார். பீதி அடைவதற்கு பதிலாக அவர் யூதா முழுவதும் உபவாசத்தை அறிவித்து கடவுளின் உதவியை நாடுகிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் வல்லமையும் நம்பி பகிரங்கமாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். கடவுளின் வெற்றியை வாக்களிக்கும் ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையை யகாசியேலிடமிருந்து பெறுகிறார்கள். 2 குறிப்பீடு 20:14-15. ஆண்டவருடைய இறைவாக்கினர் யகாசியேல் என்பவர் கூறுவார் மக்களுக்கு. வழிபாட்டிலும் துதியிலும் மக்களை வழிநடத்துகிறார். பாடகர்களை முன்னால் அனுப்புகிறார். இப்படியாக 2 குறிப்பேடின் மற்றொரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு எசேக்கியா ராஜாவின் ஆட்சி. அதிகாரம் 29-32 வரை நாம் பார்க்கலாம். கடவுளிடமிருந்து விலகி போன ஒரு ராஜ்யத்தை எசேக்கியா சுதந்தரிக்கிறார். ஆனால் அவர் வணக்கத்தையும் விசுவாசத்தையும் திரும்ப நிலைநாட்ட நாடுகிறார். அவர் ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார், பாஸ்காவை மறுபடியும் ஸ்தாபிக்கிறார், அசீரிய படையிலிருந்து தங்களை விடுவிப்பதற்காக நம்புகிறார். அசீரியர்கள் எருசலேமை அச்சுறுத்துகையில் எசேக்கியா ஜெபிக்கிறார். கடவுள் எதிரியை அற்புதமாக தோற்கடிக்கிறார். 2 குறிப்பீடு கடவுளின் உண்மையுள்ளவர்களாகவும் நம்பிக்கையோடும் இருப்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு இந்த புஸ்தகம் காண்பிக்கிறது. தேவன் தம்மை தேடுகிறவர்களை எவ்வாறு ஆசீர்வதித்து செழிக்க செய்கிறார் என்பதையும், பின்வாங்குகிறவர்கள் நியாய தீர்ப்பை, நாடு கடத்தலையும் எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் இந்த புஸ்தகம் காட்டுகிறது. குறிப்பாக எசேக்கியாவின் கதை பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டு ஜெபம் மற்றும் நம்பிக்கையின் சக்தியை நிரூபிக்கிறது. ஸோ இந்த புஸ்தகங்கள் 1 குறிப்பீடு 2 குறிப்பீடு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு, ஸ்டோரிஸ் இருக்கு. இந்த புத்தகங்களில் ஒரு சில ஈவெண்ட்ஸை மட்டும் நான் இங்கே முக்கியத்துவம் படுத்தி கூறியிருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு படிக்கும் பொழுது எனக்கு வர ஒரே ஒரு மெசேஜ், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது எந்த விதமான துயரத்தையும் எந்த விதமான காரியங்களையும் நாம் ஜெயிக்க முடியும் என்பது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கூறும் அவருடைய வார்த்தை இன்றைக்கு. So that is the end of First Chronicles and Second Chronicles keynotes. ஆமென். ஸோ ஒரு சில கேள்விகள். ஸோ 1 குறிப்பீடு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் நீங்கள் எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ முதற் பேரான குமாரனாக இல்லாவிட்டாலும் இஸ்ரேல்